ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் நாம் கேட்போம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அதாவது நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை தேவனிடத்தில் கேளுங்கள். மனிதனிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏமாற்றம் தான் வரும். நீங்கள் மனிதரிடம் கேட்காதீர்கள், உறவினர்களிடம் கேட்காதீர்கள், நண்பர்களிடம் கேட்காதீர்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தருவார். விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அன்று ராத்திரியிலே சாலமோனுக்கு தேவன் தரிசனமானது போல இந்த வீடியோ பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ராத்திரியில் தேவன் தரிசனமாகுவார். நீங்கள் விரும்பினதை தேவனிடத்தில் கேளுங்கள். வீடு இல்லாதவர்கள் வீடு கேட்பீர்கள், இடம் இல்லாதவர்கள் இடத்தை கேட்பீர்கள், பணம் இல்லாதவர்கள் பணத்தை கேட்பீர்கள், கார் இல்லாதவர்கள் காரை கேட்பீர்கள், நல்ல வேலை இல்லாதவர்கள் வேலையை கேட்பீர்கள். இன்னும் நல்லா படிக்கணும், நிறைய உங்கள் விருப்பங்கள் இருக்கும். நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அது தேவனிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இரவு நேரத்தில் அவர் உங்களுக்கு தரிசனமாகி நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தருவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவநாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாகவே உங்கள் விருப்பம் நிறைவேறும். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சுவிசேஷத்தை நிச்சயமாகவே நாம் அறிவிப்போம். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.